ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। हरिः ॐ. सौन्दर्यलहरिயில் 27வது ஸ்லோகம் என்று जपो जल्पशिल्पं सकलमपि मुद्रा विरचना गतिप्रादक्षिण्यक्रमणमशनाद्याहुतिविधिः प्रणामः संवेशः सुखमखिलमात्मार्पणदृशा सपर्यापर्यायस्तव भवतु यन्मे विलसितम्। जपो जल्पशिल्पं सकलमपि मुद्रा विरचना गतिप्रादक्षिण्य क्रमणात् अशनादाहुति विधिः प्रणामः संवेशः सुखमखिलम् आत्मार्पणदृशा सपर्यापर्यायस्तव भवतु यन्मे विलसितम्. விலசிதம். இந்த ஸ்லோகம் அம்பாளுடைய சமயாச்சார மானச பூஜையை சொல்வதாக உள்ளது. அதாவது அம்பாளை போன ஸ்லோகத்தில் எக்ஸ்டர்னலாக வர்ஷிப் பண்ணோம், இங்கே இன்டர்னலாக வர்ஷிப் பண்ணுறோம். இந்த ஸ்லோகத்துக்கான யந்திரம் இது ஹ்ரீம் மாயபீஜம். இன்டர்னல், அதாவது இது சர்வ சமர்ப்பணம், நான் செய்யக்கூடிய அனைத்தும் உனக்கு சமர்ப்பணம் செய்கின்றேன் என்பது போல. இதோடைய பலன் என்னவென்றால் ஆத்ம சக்தி கிடைக்கும். அம்பாளை நாம் அனைத்திலும் காண முடியும். இப்போ ஒவ்வொன்றா வார்த்தையை பார்க்கலாம். ஜப்போ ஜல்பஷில்பம். ஓகேங்களா? நான் இங்கே எங்கேருந்து எடுத்துக்கிறேன்னா ஆத்மார்ப்பண திருஷாலேருந்து எடுத்துக்கிறேன். அப்போ ஈஸியாக இருக்கும். எங்கே இருக்குது ஆத்மார்ப்பண திருஷா? செகண்ட் லைனில் கீழே வருது பாருங்கள். ஆத்மார்ப்பண திருஷா, ஆத்மாவை நான் அர்ப்பணம் செய்கின்றேன் என்னும் பாவத்தினால் வெறும் நான் என்னெல்லாம் உனக்கு ஆத்மார்ப்பணமாக கொடுக்கின்றேன் என்றால் ஜபக ஜல்பம். ஜல்பம்னா இந்த சம்ஸ்கிருதத்தில் நியாயசாஸ்திரத்தில் சொல்லும்போது சொல்லுவாங்க ஜல்பம் விதண்டா வாதம். விதண்டா வாதம்ன்றது ஒரே வார்த்தையை நம்ம தமிழில் யூஸ் பண்ணுறோம். ஆனால் சம்ஸ்கிருதத்தில் விதண்டா என்பது தனி, வாதம் என்பது தனி. வாதம் என்றால் வாக்குவாதம் செய்வது, விதண்டா என்றால் அது ஒன்று. ஜல்பம் என்றால் வெறும் பேச்சு, பிளாபரிங் ஆர் காசிப்பிங்னுவாங்க. அப்போ நான் வெறும் பேச்சுக்கள் எவ்வளவோ பேசிக்கொண்டிருக்கின்றேன் அம்மா, அவை அனைத்தும் உனக்கு நான் செய்யக்கூடிய ஜபமாக மாற வேண்டும். ஏன்னால் வாயால் தானே ஜபம் செய்யணும். ஓகேங்களா? ஜபம்ன்றது காய்க ஜபம், மானச ஜபம், வாச்சிக ஜபம்னுவாங்க. அதில் வாச்சிக ஜபம் அதுலேயும் மௌனத்தில் செய்யக்கூடியது சிறந்த ஜபம்னுவாங்க. ஆனால் இங்கே என்ன இவர் சொல்கிறாருன்னா, நான் வீணாக நிறைய வெற்று பேச்சுக்களை எல்லாம் பேசிக்கொண்டிருக்கின்றேன், அது எல்லாம் உனக்கு ஜபமாக மாறட்டும். சகலம் சகலம் அப்பி. சகலம்னா கைகளில் செய்யக்கூடிய நிறைய வேலை. இப்போ குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று கையில் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கும். பெரிய காலேஜ் போகிற குழந்தைங்களும் கூட பார்த்திங்கன்னா பேப்பர் பெண்ணி ஏதாவது ஒன்று கையில் பிடிச்சி இது பண்ணிகிட்டே இருப்பான். அப்போ நாம் அதுபோல் நாம் கைகளில் செய்யக்கூடிய அனைத்தும் முத்திரைகளாக மாறட்டும். முத்திரைகள்னால் கையில் நிறைய முத்திரைகள்லாம் இருக்குது. இந்த முத்ரா சாஸ்திரம்ன்றது ரொம்ப ஒரு பெரிய ஒரு விஷயம். அதில் அம்பாள் சொல்லும்போது முத்திரைகள் 10 விதமான முத்திரைகள் உள்ளது. அந்த 10 விதமான முத்திரைகளிலும் அம்பாள் இருக்கின்றாள் என்பார்கள். இது எங்கே இருக்குது? லலிதா சஹஸ்ரநாமத்திலையும் போய் பார்த்தீங்கன்னா தசமுத்ரா சமாராக்ஞா அப்படின்ற ஒரு வார்த்தை வரும். என்னென்ன முத்திரைகள்னா சம்சோபினி முத்ரை, வித்ராவினி முத்ரை, ஆகர்ஷினி முத்ரை, வசங்கரி முத்ரை, உன்மாலினி முத்ரை, மகாங்குஷா முத்ரை, கேச்சரி முத்ரா, பீஜ முத்ரா, யோனி முத்ரா, திரிகண்டா முத்ரா. இந்த 10 முத்திரைகளும் அம்பாளுக்கு நம்ம காமிப்போம். அப்போ நாம் இங்கே என்ன சொல்கிறாரு, 10 முத்திரைகள் இல்லைப்பா, நான் எப்போவுமே என் கையில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வேலை பண்ணிகிட்டே இருக்கேன். அப்போ நான் கைகளால் என்னென்ன செய்கிறோம் அவை அனைத்தும் உனக்கு முத்திரைகளாக மாறட்டும் அப்படின்ற. அடுத்து பார்த்தீங்கன்னா கதி. கதினா கம் தாத்து, நடக்கிறது. கச்சதி
கதி, நான் நடக்கக்கூடியதெல்லாம் உனக்கு பிரதட்சிணமாக மாறட்டும். பிராதட்சிண்யம்ன்றது சந்தஸ்காக அவர் எடுத்திருக்காரு. பிரதட்சிணம், பிரதட்சிணம்னா சுற்றி வருதல். பிரதட்சிணம், எப்பொழுதும் நாம் இடதுபுறமாக செல்ல வேண்டும். கோவில்லாம் போனீங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா இடதுபுறமாக எப்போவுமே போகணும். அதனால் அதுக்கு பிரதட்சிணம் என்று பெயர். அப்போ நான் எங்கேயோ நிறைய என் காலை வச்சுட்டு நடந்து போயிட்டு இருக்கனே, அதெல்லாம் உனக்கு பிரதட்சிணமாக மாறட்டும். அசனாத்து, அசனாத்துனா சாப்பிட்றது. சாப்பிட்றதுன்னா நிறைய நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கமே அப்படின்னா அதெல்லாம் ஹோமமாக மாறட்டும். பகவத்கீதையிலையும் கண்ணன் சொல்கிறான், கச்சன் ஸ்பிருஷ்வன் கிருஷன் ஜிக்வன் அஷ்ணன் கச்சன் ஸ்பர்ஷன் ஸ்பவன் பிரலபன் விசுஜன் கிருண்கன் உன்மிஷன் நிமிஷன் அப்பி அப்படின்றார். எல்லா நேரத்திலும் நாம் ஆத்மாவோடு இருக்கின்றோம்னு அங்கே அத்வைத ரீதியில் சொல்கிறார். இங்கே நம்ம ஸ்ரீவித்யா பரம்பரையில் பார்த்தீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய அனைத்தும் அம்பாளுக்கு செய்யக்கூடிய அர்ப்பணமாக மாறுகின்றது அப்படின்றதுக்காக இந்த இடத்துல சொல்கிறார். அப்போ நான் சாப்பிடுவது, நான் நிறைய சாப்பிட்டுட்டே இருக்கேன், காலையில் மாலையில் ராத்திரியில் நடுவில் ஏதாவது ஒன்று சாப்பிட்டுட்டே இருக்கேனே, அதெல்லாம் என்னென்னா உனக்கு ஆகுதி விடுப்பது. இந்த ஹோமத்தில் பார்த்தீங்கன்னா நெய் ஊற்றுவாங்க, வில்வத்தெல்லாம் போடுவாங்க, அது மாதிரி நிறைய வஸ்திரங்கள் திரவியங்கள்லாம் போடுவாங்க, அதெல்லாம் ஆகுதி என்பார்கள். அம்மா நான் வந்து வெளியிருந்து ஹோமம் பண்ணல, உள்முகமாக என் உடம்பையே ஒரு ஹோமமாக வைத்து அதில் நான் ஆகுதி என்னும் இந்த நான் உண்ணக்கூடிய உணவை எல்லாம் உனக்கு அளிக்கின்றேன், ஆகுதியாக ஏற்றுக்கொள் அப்படின்வாங்க. இதனால தான் தட்சிணாமி சம்பிரதாயத்திலையும் சரி ஹரித்வார் போன்ற வடக்கிலையும் பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போது ஒரு மந்திரம் சொல்லுவாங்க, பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவீர் பிரம்மாக்னோ பிரம்மணாகுதம் பிரம்மைவதேன கந்தவியம் பிரம்மகர்ம சமாதினா அப்படின்னு. அந்த ஸ்லோகத்துடைய தாத்பரியமும் பகவத்பாதால் அங்கே 2 பாஷையும் எழுதியிருப்பார். அதுக்கும் இதே மாதிரி தான் விளக்கம் கொடுப்பார். நாம் இந்த உடம்பையே ஒரு ஹோமகுண்டமாக வைத்துக்கொண்டு அதில் நாம் உண்ணக்கூடிய அனைத்து பதார்த்தங்களையும் பகவானுக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஆகுதியாக கொடுக்கின்றோம் என்பார்கள். அதனால தான் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா சில பேர் வைஷ்ணவத்துலேயும் சரி சாக்தத்துலேயும் சரி ஸ்மார்த்தர்களும் சரி உணவு உண்ணும்பொழுது முதல் 3 சாதத்தை வந்து பல்லு படாமல் நம்ம ஆகுதியாக பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணுவாங்க. இப்போ அடுத்தது பார்க்கலாம். ஆகுதி விதி சம்பேஷக. நான் நிறைய நேரம் படுத்து தூங்கிட்டு இருக்கேன். இப்போ காலையில் படுத்தா பரவாயில்ல, நைட்லேயும் படுத்துட்டு இருப்பேன். இது மன்னிக்கணும், நைட்டில் படுத்தா பரவாயில்ல, காலையிலையும் படுத்துட்டு இருப்பேன், நண்பகல்லையும் படுத்துட்டு இருப்பேன். அப்போ பாதியும் உறங்கி போகும் நின்னை 15 ஆண்டு ஆதலால் பிறவி வேண்டியேன் அரங்கமா நகருளானேன்னு ஆழ்வார் பாடியிருக்கார். இப்போ நம்ம எல்லா நேரமும் தூங்கிட்டு இருக்கோமே, அப்போ நான் தூங்கிட்டு இருக்கிறதெல்லாம் உனக்கு நான் செய்யக்கூடிய நமஸ்காரம். ஏன்னா நம்ம தூங்குறதுன்றது இப்போ தூங்குற மாதிரி பெட்டு ஃபோம்லாம் வச்சுட்டு எதுனா தலையணிலாம் வச்சுட்டு தூங்குறோமே, அந்த தூக்கம் இல்லை. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே பூமி மேலே ஒரு பாயை போட்டு ஒரு துணியை போட்டு அப்படியே நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய 8 அங்கமும் பூமித்தாய் மேலே மடியில் தவழ்வதாக நாம் படுத்து உறங்க வேண்டும். அதற்கு பேர் தான் படுத்து உறங்குதல் அப்படின்னு பேர். அஷ்டாங்க யோகத்திலையும் பார்த்தீங்கன்னா 8 விதமான நம்முடைய அங்கமும் இந்த பூமியில் விழ வேண்டும். அதுக்கு தான் சாக்ஷாத் நமஸ்காரம் அப்படின்வாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த 8 அங்கங்களும் இந்த பூமியில் விழும்போது நாம் எப்படி என்ன பண்ணுறோன்னா, நான் தூங்குறதே என்னன்னா உனக்கு நமஸ்காரம் பண்ணுறேம்மா அப்படின்றார். அப்போ நான் வெறுமா பேசின்னு இருக்கிறதெல்லாம் உனக்கு செய்யக்கூடிய ஜபம். நான் கையில் சும்மா கையில் ஏதாவது பண்ணிட்டு இருக்கேன்னா அதெல்லாம் முத்திரைகளாக மாறட்டும். நான் சும்மா நடந்துட்டு இருக்கேன்ல அதெல்லாம் பிரதட்சிணமாக மாறட்டும். நான் உணவு உண்டு கொண்டிருக்கின்றேனே அதெல்லாம் உனக்கு செய்யக்கூடிய ஓமமாக மாறட்டும். நான் படுத்து உறங்குவதே உனக்கு நமஸ்காரம் செய்வதாக மாறட்டும். சுகமாக நான் இருக்க வேண்டும் என்று முயற்சிக்கின்றேனே அது உன்னுடைய இயல்பாக மாறட்டும். எத் விலசிதம் அகிலம், இந்த வார்த்தையில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அகிலம் அப்படின்னு. ஏன் இவர் வந்து மற்ற வார்த்தைகள் எல்லாம் சொல்லாமல் சகலம்னு சொல்லியிருக்கலாமே? ஏன்னா அகிலம்ன்றதுக்கு சம்ஸ்கிருதத்தில் நிறைய பரியாய பதங்கள் உண்டு. பரியாய பதம் சமமான வார்த்தைகள்லாம் இருக்குது. சர்வம், அகிலம், பூர்ணம், சமஸ்தம் அப்படின்லாம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு அகிலம்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணுறார். இந்த வார்த்தை ரொம்ப குறிப்பிட வேண்டிய ஒன்று. இதை யார் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எம்பெருமானார் ராமானுஜர் புரிஞ்சுக்கிட்டார். அவருடைய ஸ்ரீபாஷ்யத்தில் முதல் வார்த்தையாக அவர் சொல்கிற வார்த்தை என்னென்னா இந்த அகிலம் தான். அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூத பிராதரக்ஷைக தீப்தே ஸ்ருதி சிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது பவ பரஸ்மின் சேமுஷி பக்தி ரூபா அப்படின்வர். அப்போ இந்த உலகில் அகிலம் என்றால் அனைத்தும் கிளை இல்லாமல் ஒரு விதமான ஒரு விட்சேபமும் இல்லாமல் இருப்பதனால் அம்பாளுக்கு அகிலாண்டேஸ்வரினே பேர். அதை அப்படியே மனசில் வாங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணிட்டார், அகிலம் அப்படின்ற வார்த்தையை சங்கர பகவத்பாதால் யூஸ் பண்ணுறார்.
இதே போல இதை உணர்ந்தவர் ஒருவர் கம்பநாட்டாழ்வார். அவர் தன்னுடைய ராமாயணத்தில் முதல் வார்த்தையிலேயே அந்த எல்லாத்தையும் பற்றி சேர்த்து சொல்லணும். நான் தமிழ்நாட்டு இல்லை, நான் பாரத தேசம் இல்லை, நான் பூமண்டலம் இல்லை, அண்ட சராட்சரம் 14 லோகோ உலகத்திற்கும் மேலானவன்றதை காட்டணுன்றதுக்காக அங்கே ஒரு நமஸ்காரத்தை சொல்கிறாரு. என்ன நமஸ்காரம்? உலகம் யாவையும் தாமுற வாக்கலும் நிலைவிருத்தலும் நீக்கலும் நீங்கிலா அழகிலா விளையாட்டுடையார். அதுதான் அகிலம். அழகிலா விளையாட்டுடையார் அன்னவர் தலைவர் சரண் நாங்களே அப்படின்வர். அப்போ அத்தனையும் சமஸ்தம் எல்லாம் சேர்ந்தது. அதனால தான் இந்த இடத்துல பகவத் பாதாலும் அகிலம், நான் செய்யக்கூடிய அனைத்து தொழில்களும் நல்லவை கெட்டவை அனைத்தும். அதனால்தான் பகவானும் அந்த இடத்துல சொல்லும்போது சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் ரஜ. சர்வதர்மான் சர்வம் என்ன எல்லாமே சேர்த்துப்பாங்கன்னு. தவ அர்ப்பணம், உனக்கு நான் செய்யக்கூடிய பூஜை முறையாக பவது ஆகட்டும் அப்படின்றார். அப்போ இந்த ஸ்லோகத்துடைய தாத்பரியம் என்னென்னா, இந்த அன்வயத்தோடு சேர்த்து சொல்கிறேன். ஜபக ஜல்பக ஷில்பம் சகலம் அப்பி முத்ரா விரச்சனா கதி பிராதிக்ஷிண்ய கிரமணம் அசனாத் ஆகுதி விதி சம்வேஷ பிரணாமக அகிலம் சுகம் யத் மே விலசிதம் ஆத்மார்ப்பண திருஷா தவ சபர்யாபர்யாய பவது அப்படின்னு பிரிச்சுக்கணும் நீங்கள். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி அம்பாலை நம்ம சமயாச்சாரத்தில் உள்முகமாக வணங்குவது கரெக்டா அப்படின்னு கேட்டால் இது புதுசு கிடையாது. இது எல்லா மற்ற ஷண்மத ஸ்தாபகரான சங்கர பகவத்பாதால் ஏன் இதை எடுத்துட்டார்னா, இதே போல சிவமானச பூஜையிலும் இதே போல கருத்து தான் உள்ளது. ஆத்மாத்வம் கிரிஜாமதி சகச்சரா பிராணா ஷரீரம் கிருகம் பூஜாதே விஷயோபபோக சரணா நித்ரா சமாதி ஸ்திதிகி சஞ்சார பதயோ பிரதக்ஷண விதி ஸ்தோத்ராணி சர்வாகிரோ யத்யத் கர்ம கரோதி தத்ததகிலம் சம்போதவாராதனம் அப்படின்னு சிவமானச பூஜையிலையும் சங்கர பகவத்பாதால் சொல்கிறார். அங்கேயும் நான் செய்யக்கூடிய அனைத்தும் உனக்கு ஆத்மார்ப்பணமாக நான் செய்யக்கூடிய பூஜை என்று எடுத்துக்கொள்ளப்பா அப்படின்றார். அதே போல் கண்ணனம்பிராணம் பகவத்கீதையில் சொல்லும்போது இதே தான் சொல்கிறாரு. எல்லாம் ஒரு க்ஷணம் கூட நம்மளால் சும்மா இருக்க முடியாது. ஆனால் இருக்கிற அந்த எல்லா வேலைகளையும் பகவானுக்கு நாம் ஆத்மார்ப்பணமாக செய்கின்றோம். அங்கே என்ன? யத்யத் கர்ம கரோதி தத்ததகிலம் சம்போதவார்ஜுனம் தவா ஆராதனம்னு இங்கே சொல்கிறார். அங்கே என்னென்னா நைவ குர்வன் நகச்சித் க்ஷணம் அப்படி ஜாத்துதிஷ்டஸ்ய அகர்ம கிருத்து அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணுறார். இதே போல் விசிஷ்டாத்வைதத்திலும் பார்த்திங்கன்னா காயேன வாசா மனசேந்தியவா புத்தியாஸ்தனாவா பிரகிருதி ஸ்வபாவா கரோமி யத்யத் சகலம் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. யத்யத் சகலம் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. நான் செய்யக்கூடிய அனைத்தும் பகவானுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அர்ப்பணமாக மாறட்டும் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சொல்கிறாங்க. அப்போ இந்த ஸ்லோகத்துடைய பதபதார்த்தம் எப்படி பிரிக்கணும்னா, பவது என்மே விலசிதம் ஜபக ஜல்பக ஜபம் பவது. ஜல்பம்னா விதண்டாவாதமாக பேசுறது இல்லை, வீண் பேச்சு பேசுறது, ஜபமாக மாறட்டும். ஷில்பம் முத்ரா விரச்சனா, நான் கையை சும்மா இல்லாமல் சும்மா அப்படி இப்படி பண்ணிட்டு இருக்கேனே அதெல்லாம் முத்ரா விரச்சனாவாக மாறட்டும், முத்திரைகளாக 10 முத்திரைகளாக மாறட்டும். கதி நடந்து போவது பிராதட்சிண்யமாக கிரமணமாக ஆகட்டும். அசனாத்து ஆதி அசனம் போன்ற அனைத்தும் சர்வம் ஆகுதி விதி பவது. அதே போல் சம்பேஷம் பிரணாமம் பவது. நான் சும்மா சுத்தின்னு இருக்கேனே, படுத்துன்னு இருக்கேனே, தூங்கின்னு இருக்கேனே, அது என்ன ஆகும்? பிரணாமமாக உனக்கு செய்யக்கூடிய நமஸ்காரமாக மாறட்டும். சுகம் அகிலம் ஆத்மார்ப்பண திருஷா தவ பரிய பவது அப்படின்னு பிரிச்சுக்கோங்க. இப்போ தாயே, நான் பேசுவதெல்லாம் உன் மந்திரம் ஜபமாகவும், உன் என் உடல் அசைவு உன்னுடைய பூஜை ரூபமாகவும் முத்திரைகளாகவும், நான் நடப்பது உன்னை வலம் பெறுவதாகவும், நான் சாப்பிடுவது உன்னை கருந்தி செய்யக்கூடிய ஹோமமாகவும் அதில் எடுக்கக்கூடிய ஆகுதியாகவும், நான் படுத்து உறங்குவது உனக்கு செய்யக்கூடிய வணக்கம் நமஸ்காரமாகவும் ஆகட்டும் என்று நான் செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் உனக்கு பூஜையாக மாறட்டும் அம்மா அப்படின்னு இவர் இந்த இடத்த சொல்கிறார். ஓகேங்களா? இதுக்கு பத யோஜனை பார்க்கலாம். ஏ பகவதி ஆத்மார்ப்பணம் திருஷா ஜபோ ஜல்பக சகலமபி சில்ப முத்ரா விரச்சனா
கதி பிராதக்ஷிண்ய கிரமணம் அசனாத் ஆகுதி விதிகி சம்பேஷக பிரணமக அகிலம் சுகம் மே யத்வத் விலசிதம் தவ சபர்யாய பவது அப்படின்னு பிரிச்சுக்கணும்னு லக்ஷ்மிதரரும் கமெண்ட்ரியில் சொல்லியிருக்கார். இப்போ அம்பாளுக்கு நாம் செய்யக்கூடிய அனைத்து சமயாச்சார பூஜையும் உள்முகமானது அப்படின்றத இதில் நம்ம பார்க்குறோம். இதை நாம் இந்த ஸ்லோகத்தை எத்தனை நாள் ஜபிக்கணும்னா 45 நாட்கள் 1000 முறை ஜபிக்க வேண்டும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.